Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அருள் கியூட் ஃபேமிலி. லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் மூணார் வந்திருக்கோம். மூணாரில் நாங்கள் எந்த ரெசார்ட்டில் தங்கியிருக்கோம், என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட், கிரீன் வேலி விஸ்டான்னு சொல்லிட்டு. வெளியே அவுட்லுக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல ஒரு சூப்பரான காற்றோட்டமான இடத்துல இந்த ரெசார்ட் அமைஞ்சிருக்கு. ரொம்ப சூப்பராக இருந்தது. நமக்கு ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் தான் அமைஞ்சது. நம்ம பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு வீடியோவில் நான் என்ன பட்ஜெட்டு, 2 டேஸ் நாங்கள் தங்கினோம், 2 டேஸோட பேக்கேஜ் எவ்வளோ, என்ன எப்படி நான் புக் பண்ணேன் கொண்டு எல்லாமே 1 by 1 சொல்கிறேன். நம்ம வந்தோம்னா இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ரீடிங், அதாவது குட்டியாக ஒரு லைப்ரரி மாதிரி இருந்து போர் அடிச்சுன்னா நம்ம ஏதாச்சும் புக்ஸ் படிக்கணுங்கிற மாதிரி இருந்தால் இங்கே வந்து படிச்சுக்கலாம். அந்த குட்டி பாப்பா வராங்க இல்லைங்களா, அதை கீழே ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிற வழி, அது பக்கத்தில் தான் நம்ம ரூமு, அதை போய் பார்க்கலாம். இது ரிசப்ஷன் ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கிளில் நீங்கள் எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா சைக்கிள் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இப்போ போய்ட்டு கீழே ரெஸ்டாரண்ட் பார்ப்போம். இதுதாங்க ரெஸ்டாரண்ட். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்க்ளூட் அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம மதியமும் நைட்டும் வெளியில் பார்த்துக்கோம். சப்போஸ் நைட் நமக்கு இங்கே தேவை அப்படின்னா நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம். நம்மளோட ரூம் நம்பர் 609. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து சில்லி ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. சும்மா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் அண்ட் டீ காஃபி ஏதாச்சும் உட்காந்துட்டு குடிக்கிற மாதிரி ஒரு குட்டி ஏரியா. நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேமிலியோடலாம் வந்திருக்கோன்னா கொஞ்சம் நேரம் ரூம்லேயே இருக்க முடியாதுன்னா இங்கே வந்து உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்கலாம். அதுக்காண்டி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் வழியாக நீங்கள் கீழே கார்டனுக்குலாம் போகலாம். நிறைய செடி, மாமரம், அது இதுன்னு சொல்லி நல்லா நிறைய செடிஸு மரங்கள்லாம் வச்சுருக்காங்க. நிறைய புது புது மரம் நான் எங்கள் ஊரில் பார்க்காத மரம்லாம் கூட இருக்குது. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சில்லி ஏரியான்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நீங்கள் உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கலாம். அதே போல் ஃபயர் கேம்ப் அது தேவை. இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கீங்க, ஃபயர் கேம்ப் தேவை அப்படின்னா நீங்கள் உங்ககிட்ட சொன்னீங்கன்னா இது தாண்டி அந்த பக்கம் போனால் உங்களுக்கு ரெடி பண்ணி தராங்க. இது தாங்க இப்போ ரூமுக்குள்ளே நம்ம போகலாம். ரூமுக்குள்ளே நுழையும் போதே நேரில் பார்த்தீங்கன்னா இங்கே பாத்ரூம் இருக்குது. நம்ம செப்பல்லாம் இந்த சைடில் விட்டுக்கலாம். நேராகவே பாத்ரூம் வந்து பெருசாக காட்டணுங்கிறது ஒன்றும் இல்லை. இதுதாங்க நம்ம தங்கியிருக்க ரூமு. அதாவது ஃபேமிலி டீலக்ஸ் ரூம் சொல்லிட்டு, குழந்தைங்க 2 பெரியவங்க அந்த மாதிரி இங்கே தங்கிக்கலாம். 2 காட் கொடுப்பாங்க. இங்கே ஒரு பேம்ப்ளெட்ஸ் மாதிரி இருக்குது. இது ரூம் டிப்ஸ்ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நமக்கு எந்த ரூமில் வந்து என்ன இது இருக்குது, இப்போ சப்போஸ் ரிசப்ஷன் கால் நம்பர், அப்புறம் நம்ம ஃபுட்டு என்ன டைமுக்கு ஆர்டர் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்கும், நம்ம திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். ஒரு கண்ணாடி இது கொடுத்துருப்பாங்க. அதே போல் நம்ம ரூம்க்கு வரோம் இல்லைங்களா, எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேர் ஷவர் ஜெல் வித் வந்து சேவிங் கிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சோப்பு கொடுத்துருக்காங்க. 4 ஷவர் ஜெல், சேவிங் கிட்டு, சோப்பு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. காட் வந்து ரொம்ப ஃபேசியஸாக தான் இருந்தது. குழந்தைங்களுக்கு தனியாக, பெரியவங்களுக்கு தனியான்னு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் 2மே ஒன்றா சேர்த்து போட்டுக்கிட்டோம். ஏன்னா ஃபேன் ஒன்று தான் இருக்குது, அதுவே போதும் தான். இருந்தாலும் 2 காட்டும் பார்ப்பாங்க உருன்றக்கூடாது, 2 காட்டும் ஜாயின் பண்ணி போட்டிருந்தோம். நைட் தூங்கும்போது அப்புறம் தான் எடுத்து தனியாக விட்டோம். ஏன்னா பார்ப்பாங்க இறங்க விளையாட இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு டிவி இந்த ரூமில் கொடுத்துட்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே மெயின் சுவிட்சு தெரியுது இல்லைங்களா, அங்கே தான் நம்மளோட மெயின் சுவிட்ச் இருக்குது டோர் பக்கத்தில். இங்கே என்னென்ன ஃபுட் மெனு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துட்றாங்க. அப்புறம் கெட்டில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. குட்டி ஃப்ரிட்ஜ் மாதிரி அந்த இது கொடுத்துறாங்க. நம்ம ஏதாச்சும் திங்ஸு கூலிங்காக வச்சுக்கலாம். ஏதாச்சும் வேணும்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ணலை, ஏன்னா அங்கே இருக்கிறதே கூலிங்காக இருந்தது. அதே போல் இந்த டீக்கு தேவையான இந்த சுகரு, காஃபி பவுடர், ஜெக், மக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க கெட்டிலாம். அப்புறம் நாங்கள் வந்து ஏசி ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா நாங்கள் போகும்போது சம்மர் நல்ல வெயிலாக இருக்கும்னு நினச்சோம். அப்புறம் பார்த்தா நல்லா மழையாக இருந்துச்சு, சில்லாக இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மூணார் வரனால எதுவும் தெரியல. சரி, குழந்தைங்க வந்து ஏசி இல்லாமல் கஷ்டப்பட்டுருவாங்களோன்னு நினச்சி புக் பண்ணோம். ஆனால் ஏசி பக்கத்துலேயே போல் நாங்கள் தான் ஃபேனே கம்மியாக வச்சுருந்தோம். இப்போ வந்து அவுட் சைட் போய் பார்ப்போம். அவுட் சைடு தான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. வரும்போது பாருங்கள், இந்த செடியெலாம் ரொம்ப பார்க்கவே வந்து ஒரு குட் வைப்ரேஷன் ஏற்படுத்துச்சு. அதே போல் இங்கே உட்காந்துக்கிட்டு நாங்கள் வியூ பார்த்துக்கிட்டு, அந்த மவுண்டன் வியூ பார்த்துக்கிட்டே இந்த காஃபி, டீ, ஸ்நாக்ஸு, நான் மோஸ்ட்லி வந்து ரூம்குள்ளே இருந்த டைம் ஃபுல்லும் இங்கே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வெளியில் சுற்றும் போது தான் வெளியில் போயிட்டு வந்தேன். ரூம்குள்ளே இருக்கும்போது தூங்குகிற டைமை தவிர மற்ற எல்லா டைமும் இங்கே தான் இருந்தேன். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது ஒரு வியூ. நீங்களும் பார்த்துக்கோங்க. அந்த தூரத்தில் ஒயிட் கலரில் மேலே ஷீட் போட்ட மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுவுமே வந்து உங்களுக்கு ரெசார்ட் மாதிரி தான்.
அது நம்ம தனியாக ஒரு ஃபேமிலியாக பெரிய ஃபேமிலியாக வரும் அப்படின்னா அது தனியாக நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம 4 பேர்த்துக்கு அது தேவைப்படாது, ஒரு பெரிய ஃபேமிலி வர்றாங்க அப்படிங்கும்போது அதை எடுத்துக்கலாம். மவுண்டன் வியூ ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் அன்றைக்கி நைட் வந்து அப்படியே டயர்டில் இங்கேயே தங்கிட்டோம், இங்கேயும் சுற்றி பார்க்க போல். இங்கேயே டின்னர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் தெரிஞ்சுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் 5:30 ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ 8 o'clock மாதிரி தெரிஞ்சது. சரி இந்த வியூக்கு போவா இருந்தது, அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் ரூம் ரெண்ட் எவ்வளோன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸ்க்ரீனில் வந்து ரூம் ரெண்ட் என்னென்னு கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அதே போல் நம்ம நேரடியாக போய் புக் பண்ணல, booking.com தான் நம்ம புக் பண்ணியிருந்தோம். ரூம் ரெண்ட் வந்து ஓகேவாக தான் இருந்தது எங்களுக்கு. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான வீடியோலாம் வரப்போகுது. நிறைய பிளேஸ் வந்து போயிருக்கோம். அது நான் சில பிளேஸ் மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அதில் ஒரு பார்க்கு அண்டு டீ மியூசியம் அப்புறம் ரோஸ் கார்டன், இது 3மே ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுலேயுமே ஹைலைட் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பார்க்கு நல்லா இருந்தது. அந்த வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்காக வரப்போகுது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, அப்போ நம்ம சேனலை லைக் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.